வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 2ல டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ டிசல்யூஷன் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, ஒரு பிஸ்னஸ க்ளோஸ் பண்றது. அத வந்து பெர்மனன்ட்டா க்ளோஸ் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ கம்ப்ளீட்க்கு பிரேக் டவுன் பண்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபர்ம் இஸ் டிசால்வ்ட் ஆர் டெர்மினேட்டட். If a relationship between all the partners of the firm is dissolved, then it is known as dissolution of the firm. அதுக்கப்புறமா டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிசல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இஃப் இட் இஸ் இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது அவங்களுக்கு நோ க்ளோஷர் இன் பார்ட்னர்ஷிப் பட் இட் கெட்ஸ் டிஸ்கண்டினியூட் இன் த ஃபர்ம். அதாவது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் க்ளோஷர் கிடையாது. பட் இதுவே ஃபார்மாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இது வந்து டிஸ்கண்டினியூ ஆகும். அடுத்தது செட்டில்மெண்ட் ஆஃப் த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, இன் பார்ட்னர்ஷிப்பில் டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நடக்கும். பட் இன் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அசெட்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணி லைபிலிட்டிஸை பே பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்டர்வென்ஷன் பை த கோர்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து டிசல்யூஷன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல வந்து மியூச்சுவலாக அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் அந்த டிசல்யூஷன் நடக்குது அப்படின்னாக்கா, கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்க போகிறது இல்லை. இப்போ சப்போஸ் இன்கேஸ் ஒருத்தர் அந்த மாதிரி டிஸ்பியூட் எதனா வந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்டர்வென்ஷன் பை த கோர்ட் இருக்கும். பட் இன் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் மே ஆர் மே நாட் இன்டர்வென் த ஃபர்ம். அடுத்து மோட்ஸ் ஆஃப் டிசல்யூஷன். என்னென்ன மோட்ஸ் வந்து டிசல்யூஷனில் எந்தெந்த இதில் வந்து அவங்க வந்து டிசல்யூட் பண்ணலாம் ஃபர்மு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டிசல்யூஷன் பை அக்ரிமெண்ட். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கேன் பி டிசால்வ் அட் எனி டைம் பை மியூச்சுவல் கன்சென்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மை அவங்களால டிசால்வ் பண்ண முடியும் எப்போ அப்படின்னு சொன்னால் எல்லா பார்ட்னரும் ஒத்து போகும்போது. அடுத்தது கம்பல்சரி டிசல்யூஷன். இது ஒரு மோட் ஆஃப் டிசல்யூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் த ஃபர்ம் பிகம்ஸ் இல்லீகல். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அதை என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரியாக டிசல்யூட் பண்ணியே ஆகணும். ஸோ இஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் எக்ஸப்ட் ஒன் ஆர் ஆல் ஆஃப் தேம் ஆர் டிக்ளேர்ட் இன்சால்வென்ட். அதே மாதிரி when the number of partners exceed 20. அதே மாதிரி when a citizen of an enemy country becomes a partner. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா illegal situation. When the business of firm is opposed to public interest, if the business of the firm is opposed to public interest அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் ஃபார்மை ஆட்டோமேட்டிக்காக கம்பல்சரியாக அவங்க என்ன பண்ணி ஆகணும், டிசால்வ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிசல்யூஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட்ஸ். ஸோ என்னென்ன ஈவெண்ட்டாக இருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னாக்கா, சப்போஸ் அந்த எக்ஸ்பைரி ஆஃப் த பீரியட், அந்த பீரியடுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அந்த டெத் ஆஃப் த பார்ட்னர் இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த வெஞ்சர் அக்ரீட் அப்பான். ஸோ இந்த 3 சிச்சுவேஷன்ஸ் சம்டைம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிசல்யூஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் ஈவெண்ட்ஸ். அண்ட் தென் டிசல்யூஷன் பை நோட்டீஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, தே வாண்ட் டு கிவ் த நோட்டீஸ் இன் ரைட்டிங் டு அதர் பார்ட்னர்ஸ். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் அவங்க வந்து என்ன பண்ண நோட்டீஸ் கொடுக்கணும். என்ன பர்பஸ்க்கு அப்படின்னாக்கா, அவங்க ஃபார்மை டிசால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு. ஸோ இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டிசால்வ் ஃப்ரம் த டேட் விச் இஸ் மென்ஷன் இன் த நோட்டீஸ். திஸ் இஸ் ஒன் மோட் ஆஃப் dissolving the firm. And then dissolution by the court. A court can order the dissolution of partnership in the certain situations. என்னென்ன situation அப்படின்னு சொன்னால், when a partner transferred அவங்களோட ஷேரை இல்லை விற்கிறாங்க தேர்ட் பார்ட்டிக்கு, மற்றவங்கள யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் அப்படின்னு சொன்னால். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்ற போது எல்லாருமே ஈக்குவலாக அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்றது அந்த இடத்துல தெரியணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இன் கேஸ் எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவங்களோட ஷேர் ஆஃப் அந்த என்ன இருக்கோ அதை வந்து தேர்ட் பார்ட்டிக்கு மற்ற பார்ட்னரோட கன்சென்ட் இல்லாமல் அந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னாலும் என்ன ஆகும், இவங்க வந்து இந்த மற்ற பார்ட்னர்ஸ் வந்து தே மே கோ ஃபார் கோர்ட். அப்போ அந்த டைமில் டிசல்யூஷன் நடக்கலாம். அடுத்தது when a partner becomes of unsound mind. அதே மாதிரி டிசேபிள் ஆயிருக்காங்க பார்ட்னர், சடன்லி கெட்ஸ் பெர்மனென்ட்லி, இனிமேல் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா when a partner is found guilty of misconduct. அதே மாதிரி when the firm cannot be carried on except with losses. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த பார்ட்னர்ஷிப்
ஃபர்ம் வந்து டிசால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்மில் வெறும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.